ഇപ്പോൾ സെന്തിൽ ബാലാജിയുടെ പ്രതികരണത്തിലേക്ക് அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு வேலைகள் நடந்துருக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையில், 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்று இரவு அவர்கள் அனைவருக்கும் வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ மெடிக்கல் டீம் போட்டிருக்கோம் சார்? ஏன்னா மெடிக்கல் காலேஜில் குறிப்பிட்ட இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் இப்போ டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் எல்லாமே இருக்கும். மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக